பிளாக் ஸ்குவாட பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் ஹெட். நம்ம டிபார்ட்மெண்ட் சிஸ்டத்துல அவன் பேரு வந்து அமர். பட் அவர் ரியல் நேம் என்னன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த பிளாக் ஸ்குவாட் டைலாக் ப்ளஸ் பிஜிஎம்மில் உங்களோட ஃபோட்டோஸோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களோட பைக் ஃபோட்டோஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வீடியோவை மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எடிட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம புது ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரீசெட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த வீடியோ டெம்ப்ளேட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே அந்த வீடியோ டெம்ப்ளேட் உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆயிரும். இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 2.15 செகண்டில் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கெட் வந்துடும். இங்கே ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமும் உங்களோட ஃபோட்டோவை இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரலில் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ ஒரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட எட்ஜுக்கு வந்துடும். ஸோ மறுபடியும் இன்னொரு டைம் வந்துட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அது 8.13 செகண்டில் அடுத்த பீட் மார்க்கெட் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு டைம் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக 10 செகண்டில் உள்ள பீட் மார்க்கெட் வந்துடும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ண கீழே உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்துட்டு இது வரைக்கும் அட்ஜஸ்ட் ஆயிரும். இப்போ வந்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட அடுத்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டு மறுபடியும் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவை ஜூம் பண்ணி கரெக்டாக ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் உங்களோட எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இதில் 2 ஃபோட்டோக்கு வந்து ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 2.15 செகண்டில் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கெட் வந்துடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. கரெக்டாக பேக் வந்துட்டு இன்னொரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 8.13 செகண்டில் இருக்கிற பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ இந்த ஃபோட்டோ இந்த இடத்துல நேராக கிராப் பண்ணணும். அதுக்கு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிராப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ கிராப் ஆகிட்டு மேலே வந்துட்டு அந்த ஃபோட்டோ இருக்கும். இப்போ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பல்ஸ் சைஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த ஐ மேலே ஒரு கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ ஃபுல்லாக பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக 10 செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீட் மார்க் இருக்கும். ஸோ அதுக்கு நேராக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட்டை தான் பேஸ்ட் பண்ணும். ஸோ எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்டாகவே பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த ஒரே எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை வந்துட்டு 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.